வணக்கம் நேயர்களே. வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, இப்போ கொஞ்ச நாளாக நம்ம ஆன்மீக பதிவுகள் நிறைய போட்டிருந்தோம் நம்ம சேனலில். அதனால் இந்த குக்கிங் பக்கம் வர முடியாமல் போயிருந்தது. ஸோ அதனால் இந்த சண்டே அதுவும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தேங்காய் சாதம் தான். இது நான் ஃப்ரை ரைஸ் டைப்பில் செய்திருக்கேன். ஆக்சுவலாக 2 முறையில் செய்யலாம். ஃப்ரை ரைஸ் மெத்தட்லேயும் செய்யலாம், சாதம் வடித்து அந்த மாதிரி பண்ணி. இன்னொன்று நம்ம குக்கரில் ஃபுல்ல விசில் விட்டும் செய்யலாம். அதுக்கு தேங்காய் பால் எடுத்து தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் போடணும். அதுக்கு 1 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மற்றதெல்லாம் தேங்காய் பாலில் செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் நல்லாவும் தான் இருக்கும். இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, நமக்கு டக்குன்னு ரெடி ஆகணும், குழந்தைங்களுக்கும் ஒரு வெரைட்டி ரைஸ் கிடைக்கணும் அப்படின்னு பட்சத்தில் நம்ம இந்த ஃப்ரை ரைஸ் மெத்தடில் செஞ்சோம்னா மொத்தமே 5 மினிட்ஸ் தாங்க. அதுக்கு மேலே ஆகாது. என்ன, 3/4 மூடி தேங்காய் எடுத்துக்காச்சு. அது துருவறதுக்கு கூட டைம் இல்லைனாலும் நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. நல்லா போட்டு பொழியாக அரைச்சிக்கலாம். இல்லை துருவ டைம் தான் துருவி கூட செய்யலாம், தப்பு இல்லை. அது ஒன்று அரைச்சி வச்சுக்கணும். மற்றபடி நமக்கு எப்பவும் போல் இது இஞ்சி பூண்டு கொஞ்சமாக, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. முதல்ல தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அப்புறம் மிளகாய் ஒரு வாசத்துக்கும் ப்ளஸ் ஃப்ளேவருக்காகவும் போடுறது. அதுக்கப்புறம் விரையெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கடுகு, கொஞ்சம் பட்டை, இவ்வளோதாங்க. முதல்ல தாளிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம போட்டிருப்பேன், அது தாளிச்சிருப்போம். அதோட பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டாச்சு. கடைசியாக இஞ்சி பூண்டு போட்டு 2 மினிட்ஸ் தேங்காவை போட்டு நல்லா ஜஸ்ட் ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப அப்புறம் கலர் மாறிடும். நமக்கு அந்த மற்றதெல்லாம் வெந்தாலே போதும். இது சும்மா அந்த சூடு ஏறிச்சுன்னா அந்த பச்சை வாசனை இருக்காது இல்லையா தேங்காய், அதுக்காக அதை போட்டு பண்ணிட்டீங்கன்னாக்கா சூப்பரான உங்களுக்கு அது. கடைசியாக கெட்டி பெருங்காயம் முதலே நான் எண்ணெயில் போட்டுட்டேன். இருந்தாலும் வாசத்துக்காக கொஞ்சம் தூள் பெருங்காயம் போட்டு முந்திரியும் போட்டாச்சு. அவ்வளோதான். சாதம் ஏற்கனவே நான் வெடித்து சுட சுட வெடித்து உடனே என்ன பண்ணுவேன்னா, நான் பவுலில் கன்வெர்ட் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருவேன். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் நல்லெண்ணெய் ஊற்றிடுவேன். ஆக்சுவலாக தேங்காய் எண்ணெயில் சேர்த்தோமான்னு கேட்டேன், வேணான்ட்டாங்க. அதனால் நல்லெண்ணெயில் ஊற்றி பண்ணியாச்சு. பண்ணி கடைசியில் ஃபுல்லாக இந்த மாதிரி சூட்லேயே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக இருக்கும். கிண்டும் போது செய்யும்போது சூப்பராக இருக்கும். என்னென்ன மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.